வணக்கம் மக்களே, வெல்கம் டு சொன்னா புரியாது கேமிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேம் வந்து ஒரே டயலாக்ல சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, ஆமால எப்படி தமிழ்லயே பார்த்துருப்பீங்களா? இருந்தாலும் இதை நான் சொல்லியே தீருவேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பார்க்க போற கேம் வந்து ஒரே டயலாக்ல சொல்லணும்னு பாத்தீங்கன்னா ஹீரோ டைம். நம்ம சின்ன வயசுல இருந்து பார்த்து ரசிச்சு அந்த பென்டன் கேம் தான் இன்னைக்கு விளையாட போறோம். ஆனா இன்னைக்கு விளையாட போறது ஒரு கேம் இல்லைங்க, 2 கேம் இல்லைங்க, 3 கேம் இல்லை, 4ல இருந்து 4 இல்லையா 5, ஓகே, 4ல இருந்து 5 கேம் விளையாட போறோங்க. இல்லையே, 5ல இருந்து 6 கேம் விளையாட போறாங்க. அந்த 6 7 கிடையாது, விளையாட போறேன் அவ்வளவுதான். அந்த கேம்ல எத்தனை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இது ரெண்டுத்தையும் பண்ணவங்க சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க மறக்காம. ஓகே ஓகே, இந்த கேமை பிளே பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கேம் என்னன்னு பாத்தீங்கன்னா பென்டன் அல்டிமேட் ட்ரிவியா குவிஸ். அதாவது குவிஸ் கேம் மாதிரி கொஞ்சம் கேம் இல்லாம கொஞ்சம் பொறுமையா அப்படியே கேம் ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் குவிஸ்ல இருந்து ஆரம்பிப்போம், ஓகேவா? ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, வாட் டஸ் கெவின் லெவன் வியர் அரவுண்ட் ஹிஸ் நெக்? இது வந்து பேட்லாக்னு சொல்லுவாங்க. இது எங்க இருக்கு? பேட்லாக், கரெக்ட். ஓகே, ஹவ் ஓல்ட் இஸ் த கிராண்ட்பா மேக்ஸ்? கிராண்ட்பா மேக்ஸ் எனக்கு தெரிஞ்சு அதிகமாக தான் இருக்கும், இல்லை இருக்குல்லே அதிகமான நம்பர் 65, கரெக்ட், பக்காவா இருக்கு. இதுக்கப்புறம் விச் பிளானட் இஸ் த வில்லன் ஹெக்ஸ் ஒரிஜினலி ஃப்ரம்? எனக்கு தெரிஞ்சு எர்த்துன்னு நினைக்கிறேன், கரெக்ட் அதுவும். ஓகே, வாட் அனிமல் ஸ்பீசியஸ் இஸ் வில்கேட்ஸ்? வில்கேட்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த சூயின்னு வரும், கரெக்ட் அதுவும். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம 5க்கு 5 எடுத்திருக்கோம், மொத்தம் 16 கொஸ்டின், இல்லை 5க்கு 5 நம்ம எடுத்திருக்கோம். விச் ஏலியன் ஹஸ் கிராண்ட்பா மேக்ஸ் டர்ன்ட் இன்டு? இது கேன் போட்டு, கரெக்ட் அதுவும். வாட் அனிமல் ஃபேஸ் இஸ் ஒன் டிஷர்ட்? ஒன் டிஷர்ட் என்ன அனிமல் ஃபேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறானுங்க. ஸோ இங்கே பார்த்தாலே தெரியுது, இதோ பாருங்க, கேட். வேர் இஸ் கேட்? இதோ இருக்கு கேட்டு. மக்களே, இப்போ வரைக்கும் நம்ம 7க்கு 7 பாயிண்ட் எடுத்திருக்கோம். ஓகே, விச் மெட்டீரியல் இஸ் ஓவர்ஃப்ளோ ஆர்மர் மேட் அவுட் ஆஃப்? ஓவர்ஃப்ளோ ஆர்மர் ஐ திங்க் இதான் நினைக்கிறேன். கரெக்ட். ஓகே, வாட் டஸ் பென்டன் ஃபர்ஸ்ட் ஏலியன் ஃபார்ம்? பென்டனோட ஃபர்ஸ்ட் ஏலியன் ஃபார்ம் வந்து எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே அந்த எரிக்கல் அப்படியே கிரவுண்ட்ல வந்து விழுவும், திடீர்னு பென்ன ரொம்ப தூரத்தை வந்து ஓடி வந்து பார்ப்பான். ஓடி வந்து பார்த்து அந்த வாட்ச் ஐடி தொடுவோம், தொடும் போது பார்த்தீங்கன்னா வந்து டப்பனம் கையில் ஒட்டிக்கிட்டு ஹீட் பிளாஸ்டா மாறும். ஸோ ஆன்சர் வந்து ஹீட் பிளாஸ்டர். ஏய், தப்புன்னு சொல்றானுங்க, ஏதோ கோக்குமாக்கு பண்றானுங்க. என்னன்னு சொல்ற, நம்ம கடைசியா கூகுள் பண்ணி பார்த்துக்கலாம். ஒன் இஸ் அ லிட்டில் பிட் 7. ஒன் வந்து பென்னோட எவ்வளவு பெரியவன்னு சொல்லிட்டு கேட்குறேன். 7 செகண்ட் வரும். 7 செகண்ட், கிட்டத்தட்ட 2 பேரும் ஒரே ஏஜ் தான் வருவாங்க. ஹவு மெனி டிஃபரெண்ட் ஏலியன்ஸ்? நார்மல் வெறும் ஸ்டார்டிங்ல பென்டன் பாத்தீங்கன்னா வெறும் 10 ஏலியன் தான் காட்டுவாங்க, அதுக்குள்ள ஏகப்பட்ட ஏலியன்ஸ் இருக்கும். ஆஸ்மித் வந்து ஆக்சுவலா வந்து அதை லாக் பண்ணி வச்சிருப்பாரு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இதுல இருக்குல்லயே வந்து மொத்தமே அவனுக்கு கேட்கறானுங்க. இதுல இருக்குல்லயே பாத்தீங்கன்னா அதிகமா எது இருக்குன்னு சொன்னீங்கன்னா 19 ஏலியன்ஸ். ஸோ 19 தான் வரும்னு நினைக்கிறேன், கரெக்ட், 19 பக்கா. வாட் இஸ் கெவின் லெவல் மிடில்? கெவின் ஈத்தன் லெவல், அதுவும் கரெக்ட். வாட் இஸ் த கரெக்ட் ஸ்பெல்லிங் ஆஃப் த டென்னிசன்? டென்னிசன் தான் வரும், TNNYSON. which smart in the answer question of which alien? which smart is answer overflow-ஆ தெரியல. quick smart எந்த ஏலியன் எனக்கு ஞாபகம் இல்ல. who created the answer? இது தெரியாத. Archmage. just when wafers or எதை ப்ரிப்பேர் பண்ண? வேஃபர்ஸா pancakes? வேஃபர்ஸ். alien form is immune to fire and heat blaster தான். fire and lava பார்த்தா heat blaster தான். டைமண்ட் எதுவும் வரும்ல. No one knows Benton likes you. Are you secretly Ben? We bow down to your trivia knowledge. Thank you, thank you. அடுத்த கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பில்கேட்ஸ் டேக் டவுன் சொல்ற கேம். ஸோ இதெல்லாம் பில்கேட்ஸ் நம்ம கொள்ற வரைக்கும் மொத்த லெவல் போயிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். அப்கிரேட் அந்த ஷிப், இது அப்கிரேட் ஷிப்பாக மாறும் அந்த இது. The ship is about to crash. Catch and destroy Bill Gates before he escapes. Bill Gates அந்த ஷிப்ல இருந்து எஸ்கேப் ஆகுது மேடம். அவனை நம்ம கேட்ச் பண்ணி கால் பண்ணணும், கில் பண்ணோம். செகண்ட் லெவல் வந்தாச்சு. இப்போ செகண்ட் லெவல் பூமரங் மாதிரி இருக்கு, இல்லை அடிச்சுன்னு நினைக்கிறேன். இவ்வளவுதான். இப்போ தேர்ட் லெவல் வந்து என்னன்னா ரெண்டுத்தையும் கலந்த மாதிரி தரான் இந்த ரோபோட்டையும். நம்ம சைடாக காலி பண்ணியாச்சு. கட்டையில் அடிச்சு இது யாருமா பிளான் பண்ணுவோம். படிக்கும் காலி, படிக்கும் சொல்லுவேன் கரெக்டாக காலி. வித்தியாசம் ஒரு பாயிண்ட், அவ்வளோதான். ஃபோர்த் லெவலில் வந்தாச்சு. இங்கே ஒருத்தன் கேட்குது. பையன் ஓடிக்கிட்டே இருக்கான் அந்த டோர் வழியா, போக மாட்டோம்னு பார்ப்போம். திரும்ப ஓடி
ஓடிட்டான். இருந்தாலும் அந்த லேசர் பீம் மாதிரி காடி போக மாட்டேங்குது நினைச்சேன். காடி சும்மா விடலாமா? அதிக மாட்டேங்குது காடி. அளவுக்கு மேலதான் போதுமா? அதுக்கு மேலலாம் பீச்சு தான். போயிட்டான். சரி கரெக்டா அது நேரம் கொண்டு வந்து கேட்கிறாங்க. வீணா போனோம். சாரி ஃபைனல் பாஸா கொல்ல போற நேரம் இதுக்கு நேரம் கொண்டு வந்து நிறுத்திக்கிறாங்க. ஒருத்தங்காடி பேரு காடி காடி வாடா. ஒரு வழியா கொஞ்சம் தான் முடிச்சு விட்டுருப்பான். ஒரு வழியா வில்காட் அடிக்க போறோம். ஓகே இவனுக்கு அடிப்போம். அதுக்கப்புறம் வில்காட் அடிக்கிறோம். ஆமா நான் அது வந்து லேசர் விட்டானா நான் இப்ப நான் பார்க்கவே இல்லை. என்ன எல்லா சைட்ல இருந்து அடிக்கிறானுங்க. எந்த சைட்ல ஃபர்ஸ்ட் பாக்குறேன். அப்ப ஃபர்ஸ்ட் மட்டும் தான் கரெக்டா வரும். இவனுக்கு முடிக்கலாம் டப்பு நீ வச்சிடுறான். வீணா போனவன் என்னதான் அடிப்ப. அவ்வளவுதான் டைம் போனேன். அவ்வளவுதான் பில்ஜாக் அழிச்சு அந்த ஷிப்ல இருந்து எஜெக்ட் ஆயாச்சு. வெட்டையரமா ஜெயிச்சிடும். விளையாட போற கேம் ட்ரோன் ட்ரோன் டெஸ்ட்ரக்ஷன். மேக்ஸோட உடம்புல கல் விழுகிறது. தப்புன்னு பிரேக்கப் போடுறாரு. பார்த்தா ஏலியன்ஸ்லாம் வந்துடுது. இப்போ அந்த ஏலியனை நம்ம அடிச்சு நொறுக்க போறோம். திரும்ப யூனியன்ஸ் நம்ம விளையாடுறோம். தெரிஞ்சு விளையாடுறோம். Sonic is my power. Sonic is everything here. Wow, perfect color. Sonic. இப்போ 2 சாணி போடுவோம். சாணி வந்து பிச்சிக் சாணி வந்து விற்கிறவன் அவன் போடுறவன். இவன் போடுறவன் இவன் அடிக்கிறவன். இவன் போடுறவன் அவன் அடிக்கிறவன். இவன் போடுறவன் அவன் அடிக்கிறவன். போட்டான் அடிச்சுட்டான். இவன் அடிக்கிறவன் நான் மேலே பண்ண மாட்டேங்குது. அதான் பண்ணாலே 2 சாணிக்கு முன்னாடி உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. போ இன்னும் ஒரு 3 பேரு எங்க இருக்கீங்க? வாங்கடி தங்கம் எங்க இருக்கீங்க? வந்து வாங்கிட்டு போங்க. எல்லாரும் குத்தி இன்னும் ஒருத்தர் எங்க இருக்கீங்க? வாங்க டோர் காப்புல போ. ஒருத்தனை மட்டும் இது பண்ற மாதிரி இருக்கு. மழை வருது. சரி பாஸ் போயிட்டு இருக்குது. என்னடா போடுது நான் போடுறேன் பாடுறேன் அப்படின்னு போடுறான் போல அவன் அத்தனை போய் ஓரளவு ரெஸ்டோர் ஆகும். ஒரு எனிமேஸை கொண்டதுக்கப்புறம் அதிகமாக ரெஸ்டோர் ஆகும். 16 பேர் இங்கே இருக்கீங்க. ஹெல்த் இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருந்ததா? யாரும் மங்குனி எத்தனை பேரானா 2 சாணி வச்சு அடிச்சு நோக்கிட்டு போயிட்டே இருக்கும். எங்க இருக்கீங்க? வாங்கடி தங்கம் வாங்கிட்டு போங்க. வாங்கடி தங்கம். அவ்வளோதான் படிப்பேன். இது வரைக்கும் 15 வயசை நம்ம கடந்து வந்திருக்கோம். ஏலியன்ஸ்ல அதுக்கு ஒரு பாக்ஸ் போல அதனால தான் அதுக்கேற்ற மாதிரி பவராக வருது. சுமாரா சின்ன கொஞ்சம் பூச்சாச்சு 2 பேரும். இதான் லாஸ்ட்டு. அடுத்து அது பாஸ் ஃபைட்டோட முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட்டு போய் விளாண்டுட்டு இருக்கான்.
ஒருத்தர் தான் வச்சிருப்பான்னு நினைச்சேன். பரவாயில்ல, முடிச்சாச்சு. இந்த பாஸ் ஃபைட்டோட முடிஞ்சிடும் நினைக்கிறேன். எங்க அந்த காத்தா இருக்கேன்? எத்தனை வந்து கத்துறேங்க. அந்த கோயில்ல போய் மாட்டிக்கிட்டு போட்டா என்ன ஃபர்ஸ்ட் தான் வர போறேன். இப்ப விளையாட போறது வந்து அல்டிமேட் டேக் அன்லீஸ். ஜெட்னா கிக்கு, எக்ஸ்னா வந்து ஜம்ப். மாதிரிலாம் சொல்லலாம். ஆனால் ஸ்பைடர் மங்கி மாதிரி தான் வருது. இந்த 2 டைமென்ஷன் கேம்ல என்ன பிரச்சனை, அவனை எங்க நிக்கிறானுங்கன்னே தெரியாது. என்ன அடிக்காண்டுதான் பவர் குறையுதான். ஜம்ப் பண்ணி அடிக்கும்ல. சரி, வேஸ்டா யூஸ் பண்ணிட்டனோ, தெரியாதனமா வேஸ்டா யூஸ் பண்ணிட்டான் அந்த பவரை. என்ன டேட் இல்ல, அல்டிமேட் ஸ்பைடர் மாங்கி இல்ல. பேரும் காலி ஒரே இதுல திரும்பி அடிப்பான். போறோம் போல. குரூப்ல போட்டு என்ன எதுக்காம இது நான் தான் காலி ஆகிறேன் போல. சொல்றான், I have ultimate spider monkey. Terrace class, hang on, this is the only way to reach. இப்பதான் பாஸ் போயிட்டா. காலி ஆகிட்டான் ஒரு வழியா. ஜஸ்ட் மிஸ் ஆன ஹெல்த்தில் தப்பிச்சிருக்கான். அதை நம்ம சாங் ஃபயராக ப்ளே பண்ண போகிறோம். அடிக்கிற மாதிரி இருந்தால் நல்லா இருந்திருக்கும். வெறுமனே கையிலே பவர் வச்சுட்டு அடிக்கிற மாதிரி இருக்கு. இது அந்த அளவுக்கு அது நல்லா இருந்துச்சு. ஸ்பைடர் மங்கி நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா. இது அந்த அளவுக்கு இல்லை.
Whoever finds them first calls the rest of us. No one never cross my mind. அவன் பேர மாதிரிதான் முன்னாடி யூஸ் பண்ணிடுறோம். ஒரடிக்காக இவனார் நின்றிருந்த பாஸ் ஃபைட். ஏய் ஜோக்கர் பவர் குறையிற மாதிரி இல்லை இவனுக்கு. போட்டாடி ஜஸ்ட் மிஸ். கொஞ்சம் தான் காலி பண்ணிட்டு வந்திருப்பான். லெவல் கம்ப்ளீட்டட். இப்போ எனக்கு தெரிஞ்சு ஹியூமன் தர வரும்னு நினைக்கிறேன். கார் போயிட்டு தான் தெரியுங்க. ஹியூமன் சார் கார் மேலே ஏற்றி விட்டு விளையாண்டுட்டு இருக்கானுங்க. எங்க இருக்கானுன்னு ஒரு இளவு எதுவும் தெரியல. நான் பாட்டு கனாப்பினா நினச்சிட்டு இருக்கேன். இருக்கீங்க ஒரு இளவும் தெரியாம கனாப்பினா நினச்சிட்டு இருக்கேன். நான் பாட்டு ஆனால் சாவுறீங்க. அதுக்குள்ள காரை விட்டு இறங்கிட்டான். இந்த 2D டைமென்ஷன் கேம்ல தான் ஒரு இது எங்க நிக்கிறானுன்னு ஒரு இடமும் தெரியும். நம்ம பாட்டு கனாப்பினா அடிக்கணும். ஆனா கேம் நல்லா இருக்கும், அது ப்ராப்ளம் இல்லை. நம்ம கண்டுபிடிச்சு அடிக்கிறதே ஒரு இதா இருக்கு. ஸ்மூத்தி Television. சவுண்டு லேட்டாக இருக்குது பார்த்தீங்களா? மாறி மட்டும் அப்புறம் டியூமான்னு அந்த சவுண்டு வருது. பக்கா இருக்கிற லைட் இருக்கா? ஒன் அப் ஒன் அப் ஒன் அப் ஒன் அப் லைட் வச்சு ஒன் அப் சொல்லிட்டு I got a one up கத்திச்சு. Bye. நீ என்ன சொல்ற? வாங்கிக்கோ. பவர் குறைஞ்சிட்டு
டேமேஜ் பவர் இருக்கு. கரெக்டா அங்கேயே நிக்கிறான். பண்ணாதரா சாவச்சிரும் ஒண்ணு. எங்க தம்பி என்ன அடி வாங்கு, இதே தோக்கதான் போற. இருக்க இன்னும் ரெண்டடி 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 பாடா ஒரு வழியா காலி பண்ணியாச்சு. சீக்கிரமா 3 அல்டிமேட் ஏரியன் ஆச்சு, 3 இதையும் முடிச்சாச்சு. ஓகே, நம்மளோட டோட்டல் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 33,890. ஒரு கேம் வந்து ஜிங்கோ மஹிம் மயாசின் மெஹிம் ஜிங்கோ மெஹிசின் ஏதோ ப்ரொனன்ஸ் வரல, அதை படிச்சு வாங்க இருக்கு. ஏதாவது லாட்டில் இருக்கு போல, இந்த ஒரு ஏரியா தான் மாறலாம் போல. ஸ்போர்ட்ஸ் லைட் மாதிரி போல. பாயிண்ட் எடுத்துருக்கோம். எவ்வளோ வச்சுக்கலாம் டார்கெட்டு? டார்கெட் 100 வச்சுப்போம். ஓகே, 100 வச்சுட்டு 100 அடிச்சுன்னா இந்த கேமோட முடிக்கிறோம் நம்ம. ஓகே, ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கு, ஆனால் ஈஸியெல்லாம் இல்லை. கரெக்டாக பார்த்து அடிங்கன்னா நம்ம முடிச்சு விட்ருவோம். 43. போன வாட்டியோட ஒரு 10 ஸ்கோர் கம்மி. வந்தோம், இன்னும் கொஞ்சம் தான். நாடா எவ்வளோ 85 வந்து குவாலிட்டியே. நூற்றி 5 வந்தாச்சு வெற்றிகரமா. 150 அடிக்கும்போது தான் பார்ப்போம். 150 அடிச்சாச்சு. இரநூறு அடிக்கும் போது தான் பார்ப்போம். சைடில் வந்து ஃபோன் உள்ளக்குள்ள தான் இதாக இருக்குது. பரவாயில்ல, நம்ம டார்கெட் படி 100 அடிக்கணும்னு நினச்சோம். அதுக்கப்புறம் 150 டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணோம். 150 வச்சு 200 அடிக்கலாம்னு பார்த்தா 200 அடிக்க முடியல. ஓகே, பார்த்துக்கலாம். இது வரைக்கும் எத்தனை கேம் விளாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸோ அந்த கேமில் எந்த கேம் உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கேமோட செப்பரேட் வீடியோ கூட நான் உங்களுக்கு போடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் பாய் பாய். நான் உங்கள் ஜாய் பாய்.